السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اللهم حسن خلقي وخلقي. رواه الطبراني أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் இன்று நிலவட்டுமாக. ஆமீன். ரபியுல் அவ்வல் என்கின்ற முதல் வசந்தத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உம்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமான இந்த மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம், கேட்போம். அவைகளை நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது நாயகத்தின் நற்குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். ஒரு 5 விதமான நற்குணங்களை மட்டும்தான் இந்த உரையிலே சொல்ல இருக்கிறோம். ஏனென்றால் நாயகத்தினுடைய குணங்களை பற்றி நாம் பேசுவதென்றால் நாட்கணக்கில் பேசலாம், நேரக்கணக்கில் பேசலாம். அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குணங்கள் இருந்தது என்று எழுதுவார்கள் சீதேவிகள். ஆனால் நம் வாழ்க்கையில் இந்த குணங்களை நாம் கொண்டு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அவ்வாறு நாம் வாழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவர்களை பற்றின செய்திகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நமது நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் அறிந்து, அவர்களுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் இருந்தது என்பதை நாம் புரிந்து, அந்த குணங்களும் தன்மைகளும் வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக பாராட்டி பேசுகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் அழகான குணத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் அழகான குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் தருகின்றார். அப்போ நபி அவர்களுடைய குணம் அது நம்மிடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போன்று நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். ஏன் இந்த குணம் இருக்கிறது, மனிதனுடைய குணம்தான் மிக முக்கியமான ஒன்று. அழகு 2 வகை இருக்கு. ஒண்ணு உடல் ரீதியான அழகு, இரண்டாவது உள்ளம் ரீதியான அழகு. உடல் ரீதியான அழகு இருக்குல்ல, அது ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அதுக்கு பிறகு அது காணாம போயிடும். ஆனா உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழகான குணங்கள் இருக்கிறது, அது சாகும் வரையில் நம்ம கூட இருக்கும். அதனால குணங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒன்றுமில்ல, ஒண்ணு பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு படத்தை பார்க்கிறோம், வெளிய அழகா இருக்குது, வெளிய பார்க்க ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது, அழகாக தெரிகிறது. ஆனால் அறுத்து பார்த்தோம், அதை உடைத்து பார்த்தோம் என்றால் உள்ளே அது மிகவும் மோசமாக இருக்கிறது என்றால் அதை நாம் பயன்படுத்த மாட்டோம். ஒரு பழத்தையே அது உள்ள அது வீணாக புழுவாக இருந்தது என்றால் அதை நாம் பயன்படுத்த விரும்புவது கிடையாது. அதே போலதான் மனிதர்களும். மனிதர்கள் வெளியே பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அவர்கள் உள்ளம் சரியில்லை என்றால் யாரும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள், ரப்பும் அவர்களை நேசிக்க மாட்டார். ஆனால் நம்ம உள்ளம், நம்முடைய குணம் அது அழகாக வேண்டும். அந்த அழகான குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். குர்ஆனில வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹஸின் குலுகி வ ஹல்கி. நாமும் இந்த துஆவை கேட்கணும். யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் என் குணத்தையும் அழகாக்கி என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். ஆனால் நம்முடைய குணங்கள் அழகாக வேண்டும், அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல இருந்த அந்த 5 குணங்கள்
நிறைய நற்குணங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமாக நாம் இங்கு சொல்லப்படக்கூடிய அந்த 5 குணத்துல முதலாவது குணம் பொறுமையாக இருந்த குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையோடு அவர்கள் கையாளுவார். எவ்வளவோ கஷ்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. மக்கத்து குறைஷிகள் அவர்களுக்கு பண்ணாத அட்டூழியங்களா? யூதர்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு என்னென்ன தொந்தரவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனதில் வைத்திருந்தார்களோ எல்லாவற்றையும் செய்தார்கள். எல்லா திசைகளிலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையோடு இருந்தாங்க. பொறுமையாலேயே அது எல்லாத்தையும் வென்றார்கள். அதனால பொறுமை என்பது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய, நம் வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு முக்கியமான தன்மை, குணம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால எவ்வளவு நாட்கள், ஆரம்ப காலகட்டங்கள்ல தாவா செஞ்சாங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் ஏத்துக்கொள்ளல. அவங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. உடனே அடுத்த ஸ்டெப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்துல இருக்க தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போயி அங்க உள்ள மக்களிடத்துல அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன். எனவே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று இந்த இஸ்லாமிய ஏகத்துவத்தை அவர்களிடத்துல சேர்த்தபோது, அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள சிறுவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தார்கள். அவர்களை கல்லால் அடித்தார்கள். அவர்களின் உடல் முழுவதும் இரத்தமாக ஆனது. அவருடைய காலணிகள் உட்பட எல்லாம் இரத்தமாக இருந்தது. அன்றைய இரவு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. நாயகத்தினுடைய அந்த கோலத்தை பார்த்துவிட்டு மனம் பொறுக்காமல் கேட்டாங்களாம், நீங்க மட்டும் ஒரு ஆர்டர் கொடுங்க. ஒரே ஒரு உத்தரவு போடுங்க. இந்த தாயிஃப் நகர மக்களை நான் 2 மலைகளுக்கு இடையிலே நசுக்கி விடுகின்றேன் என்று சொன்னவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அப்படி பண்ணாதீங்க. அவங்கள வேதனை எதுவும் குடுத்துறாதீங்க. அதாப எதுவும் இறக்கிடாதீங்க அப்படின்னு துவா செஞ்சாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் நாயகமே அப்படி சொல்றீங்க? எதற்காக அப்படி சொல்றீங்க? அவங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்காங்களே, அவங்கள ஏன் அவர்களை நீங்க விடணும்? அவர்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இவங்க தான் முஸ்லிம் ஆகல, இவங்களுடைய பிள்ளைகளாவது முஸ்லிம் ஆகணும். இவர்கள்தான் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுடைய சங்கதியாவது என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள், முஸ்லிம் ஆகுவார்கள். எனவே அவர்களை நீங்கள் அழித்து விட்டால் அவர்கள் வர முடியாது. ஆனா விட்டுருங்கன்னு சொல்லி பொறுமையோடு அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள், நானும் நீங்களும் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கின்றோம். அவர்கள் அந்த அந்த காலகட்டத்திலே அந்த சோதனையின் போது பொறுமையோடு இருந்ததனுடைய காரணமாகத்தான் அல்லாஹ் பலவிதமான நன்மைகளை, பலவிதமான மாற்றங்களை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தும். வாழ்க்கையில் பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை என்கின்ற ஒரு தன்மை, குணம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்ததென்றால் நம்மை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல மிகவும் இருந்த ஒரு தன்மை பொறுமையாக இருப்பது. 2வது குறை கூறாத ஒரு பண்பு. யார பார்த்தோம், எத பார்த்தோம், ஏதாவது ஒரு உணவு வந்தா கூட அத கூட பார்த்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, குறை சொல்ல மாட்டாங்க. ஹதீஸ்ல வருது, அவங்களுக்கு பிடித்தமான உணவாக இருந்தால் அதை சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு பிடிக்காத உணவாக இருந்தால் அதை அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பிடிக்காத ஒரு உணவு வந்துடுச்சு, செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். வீடே 2 ஆயிடும். அதுவும் கணவன் மனைவியா இருந்தா அல்லாஹு அக்பர். அப்போ அந்த குறை சொல்லக்கூடிய அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. நமக்கு இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நமக்கு இறைவன் வழங்கிய உணவு இது என்றுதான் நாம் எண்ண வேண்டுமே ஒழிய, இதுல என்ன உப்பு இல்ல, இதுல என்ன காரம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. சில பேருக்கு எல்லாமே இருந்தாலும் ஒரு குறை சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி அப்படிதான் இருந்தாங்களாம், வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். ஒரு தடவை அந்த மனைவி என்ன செஞ்சுச்சாம், அவங்க வீட்டு ஹஸ்பண்டுக்காக வேண்டி சாப்பாடு செஞ்சு முட்டை பொரிச்சு வச்சிருந்தாங்க. முட்டையே பொரிச்சு வச்சிருக்காங்க. கணவர் வந்தாரு. வந்து பார்த்துட்டு, "என்ன முட்டை பொரிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு கேஸ் டபுள் ப்ராப்ளம்லாம் இருக்கு. நீங்க பாட்டு இது மாரி பொரிச்சு வச்சிருக்கீங்களே என்ன? ஏன் இது மாரி பண்ணீங்கன்னு?" சொல்லி குறை சொன்னாங்க. உடனே அந்த அம்மா மறாநாளு, "அது எதுக்கும்மா முட்டைய பொரிச்சுக்கிட்டு, முட்டைய அவிச்சு வச்சுருவோம்ன்னு" சொல்லி முட்டைய அவிச்சு வச்சுட்டாங்க. அவரு கணவர் வெளிய போயிட்டு பஜாருக்கு போயிட்டு வீட்டுக்கு வராராம். வந்து பார்க்குறாராம், "முட்டை ஏன் இப்போ அவிச்சு வச்சிருக்கீங்க? சிலிண்டர் விலை ரொம்ப ஏறி கிடக்கு. முன்னாடி மாரிலாம் இப்ப சிலிண்டர் விலை இல்ல. ஏன் இத மாரி பண்றீங்கன்னு?" மறுபடியும் குறை சொல்லியிருக்காரு. உடனே அந்த அம்மா, "சரி இதுக்கு வம்பு" அப்படின்னு சொல்லி ஒரு முட்டைய பொரிச்சும், ஒரு முட்டைய அவிச்சும் வச்சிருச்சாம்.
கணவர் வந்தாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. சாப்பிடலான்னு பார்த்தா 2மே இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் குறை சொல்லியே பழகிட்டாருல்ல. அதனால அவரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசியில சொன்னாராம், "நீ என்ன அப்படி பண்ணியிருக்கிற?" உடனே மனைவி கேட்டாங்க, "என்னங்க பண்ணேன்? எல்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு. நீ என்ன இப்படி பண்ணிட்ட? நீ பொரிக்க வேண்டிய முட்டைய அவிச்சு வச்சிருக்க, அவிக்க வேண்டிய முட்டைய பொரிச்சு வச்சிருக்கன்னா." பொரிக்க வேண்டிய முட்டைய அவிச்சு வச்சிருக்க, அவிக்க வேண்டிய முட்டைய பொரிச்சு வச்சிருக்க அப்படின்னா. அப்போ 2மே ஒரே முட்டை தான். ஆனா அவர் சொல்றது அதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற அந்த குறை கண்ணோட்டத்திலேயே நாம் பார்த்தோம் என்றால், குறை இல்லை என்றாலும் கண்ணுக்கு குறைவாகவே தெரியும். அதனால என்றைக்கும் யாரையும் பார்த்து நாம் குறை சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா அவங்க சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க என்னையும் நபிமார்களுடைய ம ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை யாரையும் குறை சொன்னது கிடையாது. அதேபோல அவங்களுடைய பணிவிடையாளர்களுக்கு கூட அவர்களுக்கு காதிமாக இருப்பவர்களிடத்திலே கூட இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே என்று கூட சொன்னது கிடையாது என்று இப்போ குறை பேசாத, குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய குணம் நம்முடைய இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஒரு குறை என்பது நம் வாழ்க்கையே அது குறைவாக காட்டுகிறது. ஆனால் நாம் குறை சொல்லாத பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது 2வது செய்தி. 3வது நல்லிணக்கத்தன்மையோடு இருந்தார்கள். எல்லோரிடத்திலும் ஒரு சுமூகமாக, எல்லோரிடத்திலும் அனுசரணையோடு நடந்தார்கள். ஒரு நளினத்தன்மையோடு அவர்கள் இருந்தார். யாரிடத்திலும் ஒரு கடுகடுப்பா இல்லாம, ஒரு நளினத்தன்மையாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். காஃபிர்களாக இருந்தாலுமே கூட, அவர்களையும் ஒரு மனிதர்களாகவே பார்த்தார்கள். அவர்களுக்கும் தன்னுடைய உதவிகளை செய்தார்கள் என்றே நாம் பார்க்கின்றோம் அவருடைய வரலாறு. ஒரு தடவ ஒரு பெண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தலையில சுமந்து கொண்டு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, "நான் அந்த பொருள தூக்குறேன்" அப்படின்னு சொல்லி, அவங்க அவங்களுடைய தலையில தூக்கிட்டு வராங்க. உடனே அந்த பெண்மணி அவங்க சொன்னாங்களா, "இது மாரி முஹம்மதுன்னு ஒருத்தவங்க இருக்காங்களாமே, தெரியுமா அவரு? அவரு ஏதோ கொள்கை எல்லாம் புதுசு புதுசா கொண்டு வந்திருக்காராம். அல்லாஹ்வ வணங்கணும்னு சொல்றாராம். நாங்க இம்மங்காலமா நாங்கல்லாம் சிலைகள வணங்கிக் கொண்டிருந்தோம். இப்ப என்னன்னா புதுசா அல்லாஹ்வ வணங்கணுன்றாரு. நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்ன்றாருன்னு" நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்றாங்க? எல்லாம் அப்படியே நெகட்டிவ் டாக்ஸாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? உடனே தூக்கி வச்சுட்டு போயிருந்திருப்போம். இறக்கி வச்சுட்டு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணல. அவங்க எவ்வளவு தூரம் போணுமோ, அவ்வளவு தூரம் போயிட்டு, கடைசியில அவங்களுடைய பொருள குடுத்த உடனே, அந்த பெண்மணி அவங்க கேட்டாங்களாம், "ஆமா நீங்க யாருன்னே சொல்லவே இல்லையே! நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுனீங்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே! நீங்க யாரு?" அப்படின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், "இம்மா நேரம் ஒரு முகம்மத திட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல நான் தான். நான் தான் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்" என்று சொன்னாங்களாம். உடனே அந்த பெண்மணிக்கு ஒரு ஒரு எண்ணும் புரியாம ஒரு திகைத்து போய் நின்றார்களாம். அப்போ எதிரிகளிடத்திலே கூட ஒரு கனிவோடும் நல்ல ஒரு நளினத்தன்மையோடும் அவர்கள் நடந்தார்கள். இன்றைக்கு நாம் இவ்விடத்துல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு தன்மை, எல்லோரிடத்திலும் அன்பாக, அனுசரணையோடு நடக்க வேண்டும். அந்த தன்மை நம்மிடத்திலே வந்ததென்றால், நாமே வாழ்க்கையில் ஜெயிக்கின்றோம். நாமே இந்த வாழ்க்கையில் உயர்வானவர்களாக மாறுகின்றோம். சரி, 3வது நளினத்தன்மையோடு இருப்பது. 4வது மன்னிக்கும் தன்மையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எவ்வளவோ கஷ்டங்களை தந்தும் கூட, நாயகத்திடம் அந்த எல்லா அரசாட்சிகளும் எல்லாம் வந்தபோதும் கூட, அவர்கள் அதை வைத்து பழிவாங்கவில்லை. மக்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை. அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றே விரும்பினார். ஃபதஹே மக்காவின் போது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது, சில சஹாபாக்கள்லாம் சொன்னாங்களாம், நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணுனாங்க இந்த காஃபிர்கள்லாம். அவங்களலாம் பழிவாங்கக்கூடிய நாள் இது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சில சஹாபாக்கள் வேகப்பட்டு சொன்னபோது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், "இல்ல, இல்ல இது பழிவாங்கக்கூடிய நாள் இல்ல. மன்னித்து விடக்கூடிய நாளுன்னு." மன்னிக்கக்கூடிய நாள் என்று சொன்னாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறுகள் யாராவது செய்திருந்தால், அவர்களை மன்னிக்கும் பழக்கம் நம்மிடத்துல இருக்கணும். இன்னைக்கு அந்த விஷயத்திலயும் நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கோம். அந்த தன்மையிலும் நாம் குறைவாகவே இருக்கின்றோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் நடந்திருக்கும். அதற்கு மன்னிப்பை வழங்காமல், மன்னிப்பை கொடுக்காம, அவரிடத்துல நான் பேசவே மாட்டேன். அவரிடத்துல எத்தனையோ உறவுகள் இன்றி முறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லாத, குணம் இல்லாததின் காரணமாக வருடக்கணக்கிலே, மாசக்கணக்கிலே சில பேர் மௌத்தா போற வரைக்கும் பேசாமலே இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். நல்லா பாதுகாக்கணும். அதனால
நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது 4வது தன்மை. ஐந்தாவது நிதானத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நிதானத்தோடே அவர்கள் வாழ்ந்தார். அந்த நிதானம் நம்மிடத்துல வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல் உஜ்லத்து மினஷ் ஷைத்தான். தீவிரமாக செய்வதென்பது அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வருவது. அல் அனாத்து மினல்லாஹ். நிதானம் என்பதுதான் அது அல்லாஹ் கொடுப்பது என்று சொன்னார். நம்ம ஓதுறோம், தொழுவுறோம், எல்லாம் ஒரு நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனா அது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். பேசினாலும் கூட எல்லோருக்கும் புரியும் வண்ணத்திலே நிதானமாக பேசுவார்கள். அவர்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் உன்னிப்பாக கவனிப்போம் என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பொறுமையோடு நீ பேச்சிலும் சரி, செயல்களிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அவர்கள் நிதானத்தோடு இருந்தார்கள். இந்த நிதானம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்ப 5 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. 1 பொறுமையாக இருப்பாங்க. 2வது யாருடைய குறையையும் பேச மாட்டாங்க. 3வது எல்லோரிடத்திலும் நளினத்தன்மையோடு நல்லிணக்கத்தோடு அவங்க நடப்பாங்க. 4வது மன்னிக்கும் குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 5வது நிதானமாக இருப்பார்கள். எந்த ஒரு பதற்றங்களும் எந்த ஒரு தீவிரத்தையும் காட்ட மாட்டார்கள். இந்த தன்மைகள் நம்மிடத்திலும் வர வேண்டும். நம் வாழ்க்கை உயர்வதற்கு நாயகத்தினுடைய ஒவ்வொரு தன்மை நற்குணங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த மாதத்தில் நல்ல நல்ல அமல்களை செய்து அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்மை வளர்த்தெடுத்த உஸ்தாதுமார்கள், இன்னும் உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.